ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் மேரேஜ் பண்ணுறது தான் உங்களோட லைஃப்லேயே பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த சொசைட்டி இந்த ஃபேமிலியும் நம்மளை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டைம் லைன் செட் பண்ணியிருக்காங்க சொசைட்டி. இந்த டைம்குள்ளே இதை நீ பண்ணணும், இந்த டைம்குள்ளே இதை பண்ணணும்னு சொல்லி சொசைட்டி ஒரு டைம் லைன் வச்சிருக்கு. அந்த டைம் லைனுக்குள்ளே நம்ம வரல அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு ஜாப் கிடச்சி நான் இப்போ அந்த ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க நிறைய பேர் எழுதுறாங்க. டிஎன்பிஎஸ்சியும் சரி, எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாமுமே சரி, அந்த வேகன்சி கம்மியாக இருந்தாலுமே அவ்வளோ பேரில் அந்த வேகன்சிக்குள்ளே ஒருத்தங்க பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டேன். என்னோட வேர்ல்டு ஃபுல்லாகவே என்ன இருந்தது அப்படின்னா அந்த 5 இயர்ஸாக நானும் என்னோட புக்கு மட்டும்தான் என்னோட வேர்ல்டு. அந்த மாதிரி இருந்த காலகட்டம் அதெல்லாம். அதை தாண்டி நான் வேறு எதையுமே யோசிக்கவே இல்லை. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இப்போ பெரிய விஷயமா கூட இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒருத்தங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் இருக்காது. ஒரு 500,000 இருக்க ஒரு பொருள் வாங்கினா கூட நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் கேட்டு பெர்மிஷன் கேட்டு அந்த பொருளை ஏன் நீங்கள் ஹாய், திஸ் இஸ் தமிழ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமன்ஸ் டே. விமன்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கு விமன் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுறாங்களா இந்த சொசைட்டியில் அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் வந்து முன்ன இருந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% சேஞ்சஸ் நடந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ அதனால ஒரு விமன்ஸ் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சில டாபிக்ஸ்லாம் எனக்கு பேசணும்னு தோணுது. அண்ட் இதை நான் ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும், நிறைய விமன்ஸ்க்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய பேருக்கு மேபி சேஞ்சஸ், அவங்களோட தாட்ஸில் சேஞ்சஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஏதோ ஒரு கருத்துக்கள் நான் சொல்ல போகிறேன் நம்புகிறேன். ஸோ கேர்ள்ஸ், திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் என்னோட வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க வந்து மேரேஜ் ப்ரெஷர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டு நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன். விமனுக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நிறைய விஷயங்களை இழப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஓகேவா? உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து இருக்காது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதையே இருக்காது. அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை பிடிச்சதை கூட செய்ய முடியாது. நீங்கள் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுட்ருப்பீங்க. ஒரு விஷயத்த ஈவன் அது அவங்க சொல்கிற மாதிரியே இந்த டைம்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேஷன், உங்களுக்குன்னு இருக்க ட்ரீம் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு மேரேஜ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே நீங்கள் ஃபீல் ஆவீங்க. உங்களை ஒரு ரிக்ரெட்டாக ஃபீல் ஆகும். ஒரு வாங்கணும், எதனால் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பொருளை, அதனால் வாங்குறது, அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு வீட்டில் டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு, அதை ஏதோ ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதனுடைய சொல்யூஷன் கூட உங்களுக்கு தெரியும். உங்களோட ஐடியாஸை கூட நீங்கள் கொடுக்க வருவீங்க. ஆனால் உங்களோட ஐடியாஸை வந்து அந்த இடத்துல ஒரு பொருட்டாக கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. ஈவன் அது வந்து பெட்டரான ஐடியாவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் சொல்ல வரதை கூட அவங்க முழுசாக கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ரெஸ்பெக்டே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி உங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை கேட்குறதுக்கு இது இவ்வளோ ஹார்ஷாக நான் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது நிறைய பேர் மேபி லைஃப்பில் கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து நான் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யாரையோவா டிபெண்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் பேரண்ட், அப்பா அம்மா, இல்லைனா என்னோட ஹஸ்பண்டு, தம்பி, அண்ணா, யாரை வேணால், அக்கா, யாரை வேணாலும் இருக்கட்டும், இவங்களெல்லாம் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னா இவங்களாம் என்னோட ரிலேஷன் தானே, என்னோட க்ளோசஸ்ட் ரிலேஷன் தானே, இவங்களையே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டில் வந்து எப்போவுமே நம்ம தனியாக இருக்க பழகிக்கணும். எக்கனாமிக்கலையும் சரி, எமோஷ்னலையுமே சரி, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை தனியாகவே ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நமக்கு தெரியணும். அப்படின்னாலே வந்து நம்ம ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கும்போது தான், நம்ம தனியாக ஒரு வேலைக்கு போகும்போது, இந்த சொசைட்டி தனியாக ஃபேஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மூலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்களை வந்து மற்றவங்களோட தாட்ஸும் இல்லை மற்றவங்க எந்த வழியில் பெரிய விஷயமா கூட இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒருத்தங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் இருக்காது. ஒரு 500,000 இருக்க ஒரு பொருள் வாங்கினா கூட நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் கேட்டு பெர்மிஷன் கேட்டு அந்த பொருளை ஏன் நீங்கள் இப்படி தான் போகணும், இதுதான் கரெக்டுன்னு மற்றவங்க உங்களை வழி நடத்த அவங்களோட வழியில தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. உங்களுக்குன்னு ஓன் தாட்ஸு
இருக்காது. உங்களுக்குன்னு வந்து நீங்க என்ன பண்ணணும் ஈவன் இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட, நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா இல்லாம டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஏன் அந்த விஷயங்கள் பிடிக்குது? எதனால அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கும். ஆனா நீங்க ஒரு வேலைக்கு அது வந்து நெறைய சேலரி இருக்க ஜாபோ இல்ல கம்மி சேலரியோ வந்து இது எனிதிங். ஆனா ஒரு ஜாப் வந்து உங்களோட உழைப்புல நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு மந்த் எண்ட்ல உங்களுக்கு ஒரு சேலரி வரும்போது, அந்த ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நீங்க வந்து எந்த கம்மி சேலரி அப்டின்லாம் பார்க்காதீங்க. நீங்க எதுவுமே இல்லாம ஒரு சேலரி அப்டின்ற ஒரு உங்களுக்குன்னு தனியா எதுவுமே இல்லாம, நீங்க ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு, அந்த கம்மி சேலரியே எவ்ளோ பெரிய விஷயம். ஈவன் வேலைக்கு போறது அப்டிங்கிறது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, இந்த வீட்லயே இருந்து ஒருத்தங்கள டிபெண்ட் பண்ணி எல்லா விஷயங்களுக்குமே டிபெண்ட் பண்றது, நம்மளோட தாட்ஸ்லாம் எதுவுமே அவங்க கேட்கக்கூட மாட்டாங்கன்ற ஒரு அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிறத தாண்டி, அந்த கஷ்டத்த விட அந்த வேலைக்கு போகும்போது வர கஷ்டங்கள், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமா தெரியாது. ஸோ, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களோட பேரண்ட்டா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, யாரையுமே டிபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்காதீங்க. நீங்க ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பேஷன் வச்சுக்கோங்க. அ அந்த பேஷன் வந்து அச்சீவ் பண்றதுக்கு நெறைய நாட்கள் அது ஒரு பெரிய உங்களுக்குன்னு ஒரு பெரிய கனவு இருக்குன்னா, அது நம்மளால எடுத்தோனே அந்த பெரிய கனவ அச்சீவ் பண்ண முடியாது. சின்ன சின்னதா தான் போக முடியும். இப்போ இந்த டைம்ல உங்ககிட்ட என்ன உங்களால பண்ண முடியும்? அந்த கனவ அச்சீவ் பண்றதுக்கு, உங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்டின்னா அது என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத யோசிங்க. நீங்க அத எடுக்க பாருங்க. இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய கோல் இருக்குன்னா, அதனுடைய சின்ன ஸ்டெப் என்ன? இப்போ ஒரு சின்ன நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா, அந்த ஒரு வேலையிலேருந்து வர சேலரி கூட உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு இதுதான். ஸோ, நீங்க வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க இந்த லைஃப்ல. நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஆஸ்பிரன்ட்டா ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்டா மாறிட்டேன். என்னோட வேர்ல்டு ஃபுல்லாவே என்ன இருந்தது அப்படின்னா, அந்த 5 இயர்ஸா, நானும் என்னோட புக்கு மட்டும் தான் என்னோட வேர்ல்டு. அந்த மாரி இருந்த காலகட்டம் அதெல்லாம். அப்போ வந்து எனக்கு அந்த அந்த ஒரு எனக்குள்ள ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு, நானும் என்னோட புக்கும், என்னோட எக்ஸாம் இப்படி மட்டுமே இருந்த நான் வந்து, அ அத தாண்டி நான் வேற எதையுமே யோசிக்கவே இல்ல. இப்ப நான் லாஸ்ட்டா ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். நான் இப்ப வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 5 இயர்ஸா ஆஸ்பிரன்ட்டா இருந்து, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு ஜாப் கிடைச்சு, நான் இப்போ அந்த ஜாப்ல அ வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல இருக்க டிஃபரன்ஸ வந்து என்னால பார்க்க முடியுது. என்னால வந்து அந்த ஒரு 5 இயர்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உழைச்சுட்டு தான் இருந்தேன். என்னோட பேஷன் நோக்கி என்னோட ஹார்ட் ஒர்க்க போட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுவுமே அதுல இருந்த அந்த ஒரு ஃபீலிங்கும், இப்ப நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்னால என்னால வந்து அந்த 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்க வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஃபீல் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, நீங்க வந்து அது சின்ன ஜாபோ, பெரிய ஜாபோ, நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எப்பவுமே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டே இருங்க. ஸோ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னோட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. மேரேஜ் பிரஷர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, முக்கியமா வந்து இப்ப காலேஜ் முடிக்கிறோம் அப்படின்னாலே, விமன் எல்லாருமே காலேஜ் முடிச்ச உடனேவே, நம்ம வந்து ஆஸ்பிரன்ட்டா மாறுவோம். எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு வேலை தேடி போறதா இருக்கட்டும், இல்ல ஹையர் ஸ்டடி படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் டிகிரிய முடிக்கும்போதே நெறைய பேருக்கு வந்து அந்த டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே, ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே கூட, நெறைய பேருக்கு வந்து அந்த மேரேஜ் பிரஷர் ஆரம்பிச்சுரும். எல்லாருமே வந்து அந்த டைம்க்குள்ள மேரேஜ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி உங்கள ஒரு பிரஷர் பண்ணுவாங்க. சொசைட்டியும் சரி, உங்களோட ஃபேமிலியும் சரி. உங்கள வந்து நீங்க என்னதான் ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணியிருந்தாலும், உங்களோட பேஷன் நோக்கி ஈவன் நெறைய பேர் வந்து இந்த உங்களோட 20ஸ்லயே 22, 23, 25லயே கூட உங்களோட பேஷன் என்னவோ, உங்களோட கோல் என்னவோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த சொசைட்டியும், இந்த ஒரு ஃபேமிலியுமே ஈவன் ஃபேமிலி கூட அத வந்து ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டாவே உங்கள வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களோ, அப்பதான் அதுதான் உங்களோட லைஃப்லயே இருக்க ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மென்ட் அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ஆனா, அந்த ஒரு 23, 25 இந்த மாரி ஏஜ்ல உங்களோட கோல அச்சீவ் பண்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதே அவங்க அத ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு உங்கள ப்ரவுடா ஒரு மாரி கங்கிராட்ஸ் பண்ணி, ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கோன்ற அளவுக்குலாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனா, நீங்க மேரேஜ் பண்றது தான் உங்களோட லைஃப்லயே பெரிய அச்சீவ்மென்ட் அப்படின்ற மாரி இந்த சொசைட்டி, இந்த ஃபேமிலியும் நம்மள வந்து ஒரு பிரஷர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டைம்லைன் செட் பண்ணியிருக்காங்க சொசைட்டி. இந்த டைம்க்குள்ள இத நீ பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத பண்ணணும்னு சொல்லி சொசைட்டி ஒரு டைம்லைன் வச்சிருக்கு. அந்த டைம்லைன்க்குள்ள நம்ம வரல அப்படின்னா, அது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாரி தான் ட்ரீட் பண்ணும். ஸோ, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சொசைட்டி பிரஷர்னாலயும், இந்த ஃபேமிலி பிரஷர்னாலயும் உங்களோட லைஃப்க்கு போக வேண்டிய பாதைய அவங்களுக்கு ஏத்த மாரி மாத்தாதீங்க.
இப்போ உங்களுக்கு உங்களோட மைண்டில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த வேலைக்கு போகணும், இந்த ஜாபுக்கு போகணும், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அதை நோக்கி போயிட்டே இருங்க. இப்போ வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாதையை வளைச்சு வளைச்சு கொண்டு போகாதீங்க. ஏன்னா அப்படி போகும்போது இந்த சொசைட்டி ஒரு வழியாக உங்களை ப்ரெஷர் பண்ணி, ஈவன் நீங்கள் என்னதான் கோலில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எனக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ணுவேன், என்னோட லைஃப்பில் என்னோட அச்சீவ்மெண்ட்டே என்னோட கோல் அச்சீவ் பண்ணுறது, எனக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த சொசைட்டியும் பேரண்டல் ப்ரெஷர்னாலவே உங்களோட நீங்களே ஒரு கட்டத்துக்கு என்ன வந்துடுவீங்க அப்படின்னா, என்னடா அப்போ இதுதான் வந்து உண்மையாலுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உண்மையாலுமே நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் போல் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கே மைண்டை மாற்றி விட்டுட்டு நம்மளை மேரேஜும் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மைண்டை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட மைண்டில் இப்போ என்ன தோணுது, உங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, அதெல்லாம் அதை நோக்கி போகணுன்னு இருக்கீங்கன்னா அதுவுமே கரெக்டு தான். இப்போ இல்லை எனக்கு வந்து இந்த டைமில் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவுமே கரெக்ட் தான். ஒருத்தங்களோட மைண்ட் செட்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த சொசைட்டியோட ப்ரெஷர்னால உங்களோட பாதையை மாற்றிக்கிட்டு அப்படிலாம் போகாதீங்க. ஈவன் இப்போ நீங்கள் எல்லாரோட ப்ரெஷர்னாலையும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரியே இந்த டைம்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேஷன், உங்களுக்குன்னு இருக்க ட்ரீம் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு மேரேஜ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே நீங்கள் ஃபீல் ஆவீங்க. உங்களை ஒரு ரிக்ரெட்டாக ஃபீல் ஆகும். ஒருவேளை நம்ம அப்போவே அதை பண்ணியிருக்கலாமோ, நமக்கு என்ன ஆக்சுவலாக தோணுச்சோ அதை பண்ணாமல் சொசைட்டியோட ப்ரெஷர்னால அவங்க சொன்னதை நம்ம பண்ணிட்டோமே, நமக்குன்னு ஒரு கோலே இல்லை, இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்குன்னு எதுவுமே இல்லையே, நான் எதுவுமே பண்ணலையே, யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கனே, என்னோட லைஃப் நான் அந்த மாதிரி முடிவேட்டு இருந்தால் வேறு மாதிரி மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சுமே தவிர, நீங்கள் சொசைட்டியோட அவங்க சொல்கிற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்காக, ஈவன் உங்களோட பேரண்ட்ஸ்க்காக கூட அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காகலாம் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் விட்டுட்டு போகும்போது நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக மேரேஜே பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இதை தப்பாக நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறத வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு ரைட் டைம் டு மேரேஜ் ஆர் அச்சீவ் எனிதிங், அதுக்கான ஒரு ரைட் டைம் இதுதான், இதுக்கு மேலே போனால் இது தப்பு அப்படின்ற ஒரு டைம்லைன் ஒரு சொசைட்டி வச்சுருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதனால மேரேஜ் வந்து 22, 23 பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. பண்ணாமல் இருக்கணும் கண்டிப்பாக எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த சொசைட்டி வந்து ஒரு டைம்லைன் வச்சுருக்குல்ல, அந்த டைம்லைனுக்குள்ளே நான் வரலன்னா அது தப்பு அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் அந்த சொசைட்டியை வந்து இவ்வளோ பெரிய இதை மாற்ற முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்ற ட்ரை பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த ப்ரெஷரை நம்ம மைண்டுக்கு எடுத்துக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நான் அதை அச்சீவ் பண்ணலைன்னா நான் வேஸ்ட்டு, நான் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ உங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே ஒரு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு உங்களுக்கு இருந்தாலும் ஓகே. இல்லை எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது, நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஓகே. இந்த சொசைட்டியோட டைமுக்குள்ளே நான் வரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அந்த மாதிரியான ஒரு டைம் லைன் கிடையாது. இப்போ வந்து சொசைட்டி நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளே மேரேஜ் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கணும், இந்த டைமுக்குள்ளே செத்துறணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் லைன் இருக்குது. அதை வந்து எந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி அது முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு அது சூட் ஆகிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க காம்படிஷனில் நம்ம இந்த டைம் லைனுக்குள்ளே நம்மளால் ஓடிட்டு இருக்க முடியாது. அந்த டைம் லைன்லலாம் வந்து 20க்குள்ளேயே மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் லைனில் நம்மளால் பண்ண முடியுமா? நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், நமக்குன்னு ஒரு வேலைக்கு போகணும், அது வேலை கிடைக்கணும், அதுக்கு படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் அவங்க டைம் லைன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த டைம்லைனே அவங்க பிடிச்சிட்டே இருக்கனால நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய கோலை நோக்கி போகணும் இருக்குது, ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி போங்க, அது தப்பே கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஜாப் கிடச்சிருச்சு, உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருந்தாலுமே அதுவுமே தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஒரு விமனாக உங்களோட பேரண்ட்ஸை கூட உங்களுக்குன்னு ஒரு தனி வேலையை தேடுங்க. நீங்கள் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட உழைப்பில் வர அந்த சேலரியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லை உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மேபி சில பேர் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த வீடியோ இருக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாமுக்கெலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வந்து
யாராவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு டீப்பான கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போகிற வழியில் இந்த சொசைட்டி அண்ட் பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால அப்பப்போ டவுன் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ப்ரெஷராக நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த டைம்லைன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, மேரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலை. மேரேஜ் பண்ணுறதும் ரெண்டுமே நான் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ண வேணாம்னு சொல்லலை. அதுக்கான டைம், ரைட் டைம் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களோட டைம் லைனும் வேறு இல்லையா? இப்போ ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். அவங்களால வந்து ஈஸியாக ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சிலரால் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டே எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பர்சன் தான் அந்த ஃபேமிலியவே வந்து முன்னாடி கொண்டு வரத்துக்காக உழைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள எப்படி கொண்டு போய் இவங்க ஒரு இடத்துல ஈஸியாக அவங்களோட ஒரு 22ல் 23ல் மேரேஜ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஒருத்தங்க அந்த ஃபேமிலியவே தூக்கி கொண்டு வரணும்னு உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி நம்ம இதே டைம்லைனில் வச்சு நீங்களும் இதே டைமில் மேரேஜ் பண்ணணும், நீங்கள் செட்டில் ஆகணும், மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வைக்க முடியும்? இட் இஸ் நாட் ரைட்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து தனியாளாக உழைச்சி அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அவங்க ஒரு ஆள் தான் கொண்டு வரணும் முன்னாடி அந்த ஃபேமிலியவே. அப்போ வந்து அவங்களால எப்படி அந்த ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே பண்ண முடியும்? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ரைட் டைம் டு மேரேஜ்ன்றது ஒன்று கிடையாது. அவங்களோட லைஃப்பில் எப்போ அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுது, எப்போ அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்போ ஓகே, நான் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அதை நான் இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன், நான் இப்போ ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஓகே, ஐ எம் ரெடி டு மேரேஜ்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா தட் இஸ் ஃபைன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். நம்மளால் எல்லாரோட வாயுமே போய் அடைச்சிட்டே இருக்க முடியாது. வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க நிறைய பேர் எழுதுறாங்க. டிஎன்பிஎஸ்சியும் சரி, எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாமுமே சரி, அந்த வேகன்சி கம்மியாக இருந்தாலுமே அவ்வளோ பேரில் அந்த வேகன்சிக்குள்ளே ஒருத்தங்க பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. ஆனால் அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்காம அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோட கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தீங்க இந்த மேரேஜ் ப்ரெஷர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நானுமே இந்த ஏஜில் இருக்கும்போது நிறைய இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸை வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால என்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்து அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரெஷரை வந்து நம்மளால் அந்த ப்ரெஷர்னால மட்டும் நீங்கள் அந்த லைஃப்குள்ளே போகிற வேணாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து விமென்ஸ்க்கு, கேர்ள்ஸ் உங்களுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க இந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்காங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். பாய்ஸ் வந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் இங்கே ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாவது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். உங்கள் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் கசின் அந்த மாதிரியாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஸோ உங்களோட கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நடக்குதுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இந்த மேரேஜ் ப்ரெஷர்லாம் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணும்போது இல்லை அவங்க படிக்கட்டும், இல்லை வேலைக்கு போகட்டும், அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.